ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்தை மறக்காத துரோணர் தன் சிஷ்யர்களை அழைச்சு, என்னுடைய மனசில் நான் ஒரு சபதம் செஞ்சுருக்கேன், நீங்கள் முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அதை எனக்கு நிறைவேற்றி தரணும், செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாருமே பதில் சொல்லாமல் இருந்தபோது அர்ஜுனன், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறார். அதை கேட்டு துரோணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பயிற்சி தொடங்குது. எல்லாத்துலேயுமே அர்ஜுனன் மட்டும் வில் வித்தையில் ரொம்ப தேர்ச்சி அடைகிறார். கதாயுதத்தை பயன்படுத்தும் யுத்த முறையில் துரியோதனனும் பீமனும் நல்ல தேர்ச்சி அடைகிறாங்க. அர்ஜுனன் வில் வித்தையில் தேர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் துரோணர் அர்ஜுனன்கிட்ட, உன்னை விட சிறந்த சிஷ்யன் எனக்கு இல்லை, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இங்கே அஸ்தினாபுரத்தில் அரசகுமாரர்களுக்கு பயிற்சி நடப்பதை கேள்விப்பட்ட பல அரசகுமாரர்களும் வந்து துரோணர்கிட்ட சிஷ்யர்களாக ஆகிறாங்க. அந்த சமயத்தில் வேடர்களின் அரசனான ஹிரண்ய தனுஷ் அப்படிங்கிறவருடைய மகன் ஏகலவ்யன் துரோணர்கிட்ட வந்து தன்னையும் சிஷ்யனாக ஏற்றுக்குமாறு கேட்குறார். அந்த ஏகலவ்யன் சத்திரியன் இல்லைங்கிறதுனால அரசகுமாரர்களுடன் சேர்ந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க விரும்பாத துரோணர் அவன்கிட்ட, உன்னை நான் மனசால் சிஷ்யனாக வரிக்கிறேன், ஏற்றுக்கிறேன், ஆனால் இந்த அரசகுமாரர்களோட சேர்ந்து உனக்கு பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சரியாக இருக்காது. அஸ்திர பிரயோகத்தில் நீ திறமை பெற்றவனாக விளங்க உன்னை நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். என்னை மனசில் நினச்சே பயிற்சி பெற உனக்கு அனுமதியும் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அந்த ஏகலவ்யன் துரோணரை போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செஞ்சு அதை வழிபட்டு தன்னுடைய பயிற்சியை தொடங்குறான். தன்னுடைய விடாமுயற்சியினால் ஏகலவ்யன் உயர்ந்த வில்வித்தைக்காரனாக ஆகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்.